உள்ளே செல்வது, ஒன்றில் ஈடுபடுவது, வேறு நிலைக்கு செல்வது, ஒன்றின் மீது மோதுவது, திசையை குறிப்பது, காலத்தை குறிப்பது, தகவல்களை கண்டறிவது, எண்களை வகுப்பது, ஒன்றின் மீது ஆர்வம் காட்டுவது, ஒருவருக்கு கடன்படுவது அப்படின்னு இன்டூன்ற ப்ரிப்போசிஷனுக்கு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்திடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இன்டூன்ற ப்ரிப்போசிஷனோட ஃபங்க்ஷன்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். To the inside of something. He dived into the pond. அதாவது அவர் குளத்தினுள் முக்குளித்தார். He dived into the pond. She put the money into her pocket. அதாவது அவள் பணத்தை பாக்கெட்டினுள் வைத்தாள். She put the money into her pocket. Please pour some juice into the glass. அதாவது அந்த கண்ணாடி கோப்பையினுள் கொஞ்சம் பழச்சாறை ஊற்றவும். Please pour some juice into the glass. She is going into the town to get some food. அதாவது அவள் கொஞ்சம் உணவு வாங்க அந்த ஊருக்குள் செல்கிறாள். She is going into the town to get some food. They opened the door and came into my room. அதாவது அவர்கள் கதவை திறந்து என் அறைக்குள் வந்தார்கள். They opened the door and came into my room. அடுத்தது becoming involved. Don't try to drag me into your quarrel. அதாவது உங்கள் சண்டையில் என்னை ஈடுபடுத்த முயற்சிக்காதீர்கள். Don't try to drag me into your quarrel. The player got back into his old team. அதாவது அந்த விளையாட்டு வீரர் தனது பழைய அணிக்கு திரும்பினார். The player got back into his old team. Ravi saw his friends playing football, so he jumped in and got into the game. அதாவது ரவி தனது நண்பர்கள் கால்பந்து விளையாடுவதை பார்த்து அதனால் அவ்விடத்தில் குதித்து விளையாடுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். Ravi saw his friends playing football, so he jumped in and got into the game. Reshma got into reading that storybook because her teacher had asked her to. அதாவது தன்னுடைய ஆசிரியை கேட்டுக்கொண்டதால் ரேஷ்மா அந்த கதை புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். Reshma got into reading that storybook because her teacher had asked her to. John was curious about how chicken biryani was prepared, so he got into cooking with his mom. அதாவது கோழி பிரியாணி எப்படி செய்யப்படுகிறது என்பதில் ஜான் ஆர்வமாக இருந்ததால் அவன் தன் அம்மாவுடன் சேர்ந்து சமையலில் ஈடுபட்டான். John was curious about how chicken biryani was prepared, so he got into cooking with his mom. அடுத்தது changing. Cut the apple into small pieces. அதாவது அந்த ஆப்பிளை சிறு துண்டுகளாக நறுக்கவும். Cut the apple into small pieces. She fell into deep sleep. அதாவது அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள். She fell into deep sleep. Please translate the sentence into Tamil. அதாவது இந்த வாக்கியத்தை தமிழில் மொழிபெயர்க்கவும். Please translate the sentence into Tamil. The dough was shaped into balls and fried. அதாவது பிசைந்த மாவு உருண்டைகளாக்கப்பட்டு வறுத்தெடுக்கப்பட்டது. The dough was shaped into balls and fried. The caterpillar turned into a butterfly. அதாவது அந்த கம்பளிப்பூச்சி ஒரு பட்டாம்பூச்சியாக மாறியது. The caterpillar turned into a butterfly. அடுத்தது hitting something. The car crashed into the wall. அதாவது அந்த கார் சுவரில் மோதியது. The car crashed into the wall. The plane slammed into the mountain. அதாவது அந்த விமானம் மலை மீது மோதியது. The plane slammed into the mountain. The car smashed into the bus. அதாவது அந்த பேருந்து மீது கார் மோதியது. The car smashed into the bus. அடுத்தது direction. Please speak directly into the microphone. அதாவது அந்த மைக்ரோஃபோனில் நேரடியாக பேசவும். Please speak directly into the microphone. The children ran into the garden. அதாவது அந்த குழந்தைகள் தோட்டத்திற்குள் ஓடினர். The children ran into the garden. Look straight into my eyes and tell me what happened. அதாவது என் கண்களை நேராக பார்த்து என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். Look straight into my eyes and tell me what happened. He threw the ball up into the air. அதாவது அவர் பந்தை மேலே காற்றில் வீசினார். He threw the ball up into the air. This curvy road goes into the nearby town. அதாவது இந்த வளைவான சாலை அருகில் உள்ள நகருக்குள் செல்கிறது. This curvy road goes into the nearby town.
அடுத்தது டைம். The students worked well into the evening preparing for their upcoming exams. அதாவது அந்த மாணவர்கள் மாலை வரை பயிற்சி செய்து தங்களுக்கு வரவிருக்கும் தேர்வுகளுக்கு தயாராகினர். The students worked well into the evening preparing for their upcoming exams. He was well into his 70s when he started his own business. அதாவது அவர் தன் சொந்த தொழிலை தொடங்கும் போது 70களில் இருந்தார். He was well into his 70s when he started his own business. Ramya stayed well into the morning discussing her travel plans with her friends. அதாவது ரம்யா தனது நண்பர்களுடன் தனது பயணத் திட்டங்களை பற்றி விவாதித்துக் கொண்டே காலை வரை தங்கியிருந்தார். Ramya stayed well into the morning discussing her travel plans with her friends. They both talked well into the night. அதாவது இரவு வரை இருவரும் நன்றாக பேசிக் கொண்டிருந்தனர். They both talked well into the night. Colonel Sanders was well into his 60s when he started KFC. அதாவது Colonel Sanders KFC-ஐ தொடங்கும் போது 60களில் இருந்தார். Colonel Sanders was well into his 60s when he started KFC. அடுத்தது finding out. The police officer dug into the case files searching for clues. அதாவது அந்த போலீஸ் அதிகாரி வழக்கு கோப்புகளில் உள்ள விவரங்களில் ஆழமாக சென்று தடயங்களை தேடினார். The police officer dug into the case files searching for clues. She plunged into research eager to learn more about the topic. அதாவது ஆராய்ச்சி தலைப்பை பற்றி மேலும் அறிய ஆவலுடன் அவள் ஆராய்ச்சியில் மூழ்கினாள். She plunged into research eager to learn more about the topic. The detective delved into the mystery determined to uncover the truth. அதாவது உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அந்த துப்பறியும் நிபுணர் மர்மத்தை ஆராய்ந்தார். The detective delved into the mystery determined to uncover the truth. They have been doing some research into organic farming. அதாவது இயற்கை விவசாயம் குறித்து சில ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர். They have been doing some research into organic farming. Police have launched an investigation into the corruption allegations. அதாவது ஊழல் புகார்கள் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். Police have launched an investigation into the corruption allegations. அடுத்தது dividing numbers. 2 into 4 is 2. அதாவது 4ஐ 2ஆல் வகுத்தால் 2 ஆகும். 2 into 4 is 2. 5 into 25 is 5. அதாவது 25ஐ 5ஆல் வகுத்தால் 5 ஆகும். 5 into 25 is 5. 10 into 100 is 10. அதாவது 100ஐ 10ஆல் வகுத்தால் 10 ஆகும். 10 into 100 is 10. 20 into 1000 is 50. அதாவது 1000ஐ 20ஆல் வகுத்தால் 50 ஆகும். 20 into 1000 is 50. அடுத்தது be interested in something. I am into Carnatic music. அதாவது நான் கர்நாடக இசையில் ஆர்வமாக இருக்கிறேன். I am into Carnatic music. She is into computer science. அதாவது அவள் கணினி அறிவியலில் ஆர்வமாக இருக்கிறாள். She is into computer science. They are into cricket. அதாவது அவர்கள் கிரிக்கெட்டில் ஆர்வமாக இருக்கின்றனர். They are into cricket. We are into fashion designing. அதாவது நாங்கள் ஃபேஷன் டிசைனிங்கில் ஆர்வமாக இருக்கிறோம். We are into fashion designing. My mom is into embroidery. அதாவது என் அம்மா எம்ப்ராய்டரியில் ஆர்வமாக இருக்கிறார். My mom is into embroidery. கடைசியா to owe someone money. My friend is into me for rupees 2000. அதாவது என் நண்பர் என்னிடம் 2000 ரூபாய் கடன் பட்டுள்ளார். My friend is into me for rupees 2000. She is into her friend for rupees 3000. அதாவது அவள் தனது தோழியிடம் 3000 ரூபாய் கடன் பட்டுள்ளாள். She is into her friend for rupees 3000. They are into their neighbor for rupees 5000. அதாவது அவர்கள் அவர்களுடைய அண்டை வீட்டாரிடம் 5000 ரூபாய் கடன் பட்டுள்ளனர். They are into their neighbor for rupees 5000. He is into his father-in-law for rupees 25000. அதாவது அவர் தனது மாமனாரிடம் 25000 ரூபாய் கடன் பட்டுள்ளார். He is into his father-in-law for rupees 25000. The businessman is into his partner for 30 lakh rupees. அதாவது அந்த தொழிலதிபர் அவருடைய பங்குதாரரிடம் 30 லட்சம் ரூபாய் கடன் பட்டுள்ளார். The businessman is into his partner for 30 lakh rupees. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.